முஸ்தலிஃபா முடிஞ்சு நெருப்பு முஸ்தலிஃபா கூடாரம் ஏசி வச்சிருப்பாங்க. இந்த கூடாரத்தில் மக்கள் நிறைய பேர் தங்குவாங்க. ஒன்று ஸ்டேஷன் நம்பர் 1 வருது பொதுவாக 1க்கு கீழே தான் போகலாம். மினாவில இருக்கக்கூடிய ஸ்டேஷன் நம்பர் 1க்கு கீழே போகலாம். இது முஸ்தலிஃபாவில் இருக்கக்கூடிய மீனா கூடாரம். முன்னாடி ஃபயர் ஹவுஸில் ஒரு காலத்தில் ஃபயர் ஹவுச்சு. இப்போ அதுக்காக ஃபயர் சேஃப்டியில் ஃபயர் உள்ள வச்சுருக்காங்க. ஸ்டேஷனு ரயிலில் வரலாம், பஸ்ஸில் வந்து அழைச்சி போகலாம். அந்த மலையில சின்ன குப்பா இருக்கும். ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய அருமையான மகளை ஹதரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அறுத்து பலியிடுவதாக கனவு கண்டபோது அந்த கனவை நிறைவேற்றுவதற்காக தான் பெற்றெடுத்த பிள்ளையை அழைத்துக் கொண்டு இந்த மலை உச்சிக்கு சென்று அவர்களை படுக்க வைத்து கத்தியை கொண்டு போய் களத்தில் கொண்டு போய் வைப்பார்கள். அல்லாஹ் தஆலா வைத்த இந்த சோதனைகளை ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வெற்றி கண்ட காரணத்தினாலே அந்த கத்தி தெரித்து மேல போய் மோதியது. அந்த இடம் தான் அந்த இடம். சின்ன குப்பா மாதிரி இருக்கும். வண்டி நிற்கும், ஒரு நிமிஷம் வண்டி நிற்கும், ஆஜிகள் பார்த்துடுவாங்க. அதுக்கு பின்னாடி தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு ஆட்டை கொடுத்து குர்பானி கொடுக்க சொன்னார்கள். அதனுடைய அடையாளமாக தான் ஒவ்வொரு வருஷமும் இன்னைக்கு நம்ம குர்பானி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆஜிகள் பார்த்துக்கிட்டே வாங்க, இடது பக்கம் பார்த்துட்டு வாங்க, லெஃப்ட் சைடு. சின்ன குப்பா தெரிஞ்சு பாருங்க. அந்த இடத்துல நடந்த நிகழ்ச்சி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை அறுத்து பலியிடுவதற்காக வேண்டி அவங்க படுக்க வைத்து களத்துல கொண்டு போய் கத்தி வைக்கும் போது அந்த கத்தி அந்த நடந்த நிகழ்ச்சி இந்த இடம் தான். இந்த மலை மேல இருக்கக்கூடிய குப்பா தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து அறுக்க வந்த கத்தி தெரிச்சு போனது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அறுக்க வந்த கத்தி தெரிச்சு போனது இந்த இடத்துல போயிட்டு அந்த இடத்துக்கு நினைவாகத்தான் அந்த இடத்துக்கு குப்பா வச்சுருக்காங்க. குப்பா இதுக்கு அடுத்தபடியாக மீனாவிலே இருக்கக்கூடிய ஜமராத் என்று சொல்லப்படக்கூடிய ஷைத்தானுக்கு கல்லடிக்கக்கூடிய இடத்தை பஸ்ல உட்கார்ந்து பார்க்க போறோம். ஜமராத் என்பது ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஷைத்தான் போய் கெடுக்க போனான். இவ்வளவு காலம் தவம் இருந்து பெற்றெடுத்த பிள்ளையை அறுத்து பலியிடுவதற்காக நீங்க செல்கின்றீர்களே அப்படின்னு ஷைத்தான் போய் போகாதீங்கன்னு கெடுத்தான். ஓடி பேரு கள்ளத்தீக்கு வீசினாங்க, ஷைத்தானை விரட்டுனாங்க. அதே மாதிரி ஹாஜிரா அம்மாட்டையும் போய் சொன்னான், அவங்களும் கள்ளத்தீக்கு அடிச்சாங்க. அதே மாதிரி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து போய் சொன்னான் ஷைத்தான், அவர்களும் கல்லெடுத்து அடிச்சாங்க. அதனுடைய அடையாளமாகத்தான் 3 ஷைத்தானுக்கும் கல்லடிக்கக்கூடிய ஹஜ்ஜினுடைய காரியங்களிலே வாஜிபான முக்கியமான ஒரு காரியம் 3 நாளைக்கும் கல்லடிக்கக்கூடிய அந்த 3 ஷைத்தானுக்குள்ள தூணும் இப்ப வரப்போது. இன்ஷா அல்லாஹ் பஸ் நிக்க பார்ப்போம். இது ஷைத்தானுக்கு கல்லெடுத்து எறிகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த பிள்ளைய அறுக்க போகும்போது அந்த பிள்ளைய அறுக்கிறத ஷைத்தான் வந்து கிடக்கிறான். பிள்ளைய அவங்க பெத்த பிள்ளைய அறுக்க போகிறாங்கன்ட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கோவப்பட்டு கல் எடுத்து அடிக்கிறாங்க. அந்த கல்லை தூக்கி விரிச்சாங்கல்ல, அந்த அதே மாதிரி கல்லை தூக்கி நம்ம வச்சாங்க. ஜமராத் என்று சொல்லப்படக்கூடிய ஷைத்தானை கல்லடிக்கக்கூடிய இடம் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி மினாவில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் மஸ்ஜிதுல் ஹைஃப் என்று சொல்லப்படக்கூடிய வருடத்தில் 5 நாட்கள் மட்டும் ஹஜ்ஜு காலங்களிலே இந்த பள்ளிவாசல் திறந்திருக்கும். இந்த இடத்திலே தான் எல்லா நபிமார்களும் தொழுத புனிதமான அந்த இடம். அதற்கு அடையாளமாகத்தான் ஒரு பள்ளிவாசல் மஸ்ஜிதுல் ஹைஃப். இடது பக்கம் பார்த்துக்கலாம், தெரியுதா? இந்த பள்ளிதான் மஸ்ஜிதுல் ஹைஃப். அதுக்கு அடுத்தபடியா நேர பாருங்க, 2-3 பிரிஞ்சு தெரியுது. பிரிஞ்சு சென்ட்ரல் அது பெரிய கூடாரம் தெரியுது பாருங்க. எலக்ட்ரிசிட்டி போர்டு டாய்லெட் அடுத்து கல்லடிக்கக்கூடிய தூண் நடு சென்ட்ரல் இருக்கக்கூடிய இந்த கூடாரத்துக்கு உள்ளதா இருக்கு. அந்த
ரயில்வே கேட் மார்க்கிலேருந்து கூடாரம் கூடாரம். பாருங்க, வலது அந்த பக்கம் கூடாரத்தில் உள்ள தான் போயிட்டு 3 மாடியில் நின்று கல்லை விட்டு 40 அடிப்பாங்க. லட்சம் ஆஜிமார்களும் இந்த கூடாரத்திலே தங்கியிருப்பாங்க. வலது பக்கம் பாருங்க, புதுசா ஒரு கட்டணம் கட்டிக்கிட்டு வராங்க. இன்னும் ஒரு 10 வருஷத்துல இந்த கூடாரத்துல எடுத்து இந்த மாதிரி கட்டணம் வரப்போகுது. அதை கொஞ்சம் கொஞ்சமா கட்டிக்கிட்டு வராங்க பாருங்க. ஆஜியுடைய வசதிக்காக வேண்டி, தங்குவதற்காக வேண்டி ஹோட்டல் மாதிரி கட்டிக்கிட்டு வராங்க. இப்போ சைத்தானுக்கு கல் எறியக்கூடிய இடத்துக்கு போயிட்டுருக்கோம். அந்த இடத்த போய் சுற்றி காட்டுவாங்க. 2-3 மாடியாக வச்சுருக்காங்க. 3 மாடியிலையும் ஒரு இடத்துல கல் வீசு. 2-3 பிரிஞ்சு தெரியுது. பிரிஞ்சு சென்ட்ரல் அந்த பெரிய கூடாரம் தெரியுது. அந்த 2-3 பிரிட்ஜுக்கு நடுவில் ஒரு சென்டரில் ஒரு குடோன் இருக்கும். அந்த குடோன் இடத்துல தான் அவங்க கல்லை தூக்கி அடிக்கிறாங்க. ஹாஜிரா அம்மாவும் கல்லை தூக்கி அடிக்கிறாங்க. எல்லாரும் அல்லாவுடைய உத்தரவு அப்படின்னு சொல்லிட்டு அதை கல்லை எடுத்து அடிக்கிறாங்கல்ல, அந்த இடத்துல அந்த சைத்தானுக்காக நம்மளும் அதே மாதிரி கல்லை விட்டு அடிக்கணும். ஹஜ்ஜிகள் வரக்கூடிய ஹஜ்ஜிகள் ஹஜ்ஜி செய்யும் போது இது கல்லை வீச வேண்டியது கடமை அவங்க மீது. இங்க வரைக்கும் தம்பி மாஷா அல்லா, ரஃபீக் அஹமது வெல்கம் தம்பி. தம்பி வெல்கம் தம்பி. ஹாஜிகள் வந்து அமர்ந்து இங்கே இருந்து இது முஸ்தலிஃபாவில் அவங்க அமல் செய்யக்கூடிய இடம். ஒன்றுமே இருக்காது. எவ்வளோ பெரிய ரூலராக இருந்தாலும் சரி, இங்கே தான் தங்கியிருக்கேன்னு கையை தலவானி வச்சு கொடுக்க மாட்டாங்க. கையில் தான் தூங்குவாங்க. எத்தனை நாட்டை ஆண்டாலும் சரி, அவங்க அல்லாஹ்க்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை. வல்லாஹு வனி வந்து ஃபுகாரான்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் எல்லாத்துக்குமே அவன் தான் அதிபதி, நீங்கள் எல்லாம் உலகத்தில் தேவையவர்கள்னு சொல்லுவாங்க. அப்துல் சத்தார், ஓகே வாங்க வெல்கம் தம்பி. ஓகே 4 பேர் பார்த்துக்கிட்டு, ரஃபீக் அஹமது, தமீம், அப்துல் சத்தார். ஓகே, கண்ணியத்துக்குரிய ஹாஜிகளே, அடுத்தபடியாக மஸ்ஜித் ஜெஹரானாவுக்கு போகிறோம். எஹ்ராம் கட்டக்கூடிய மஸ்ஜித் மீகாத் என்று சொல்லப்படக்கூடிய ஜெஹரானுக்கு போகிறோம். அரஃபா, முஸ்தலிஃபா, மினா 3 இடத்தை பார்த்துக்கோ இன்ஷா அல்லாஹ். ஹாஜிகள் எல்லாரும் நியத்து வைங்க. குறிப்பா ஹஜ்ஜுக்கு வராத ஹாஜிகள் நியத்து வச்சுக்கிடுங்க. ஹஜ்ஜுக்கு வர நியத்து வைங்க இன்ஷா அல்லாஹ். இந்த நியத்தை பலமா வைக்கணும். இந்த ஹாஜி எல்லாம் நியத்து வைக்கலாமா? இன்ஷா அல்லாஹ். நியத்தை வச்சுட்டு ஊர்ல போய் பணத்தையும் பாஸ்போர்ட்டையும் என்கிட்ட மட்டும் ஒப்படைச்சிருங்க. ஆமா, அதுதான் மெயின். இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக மஸ்ஜித் ஜெஹரானாவுக்கு போறான். மஸ்ஜித் ஜெஹரானா என்பது மக்காவில் இருந்து 25 கிலோமீட்டர் அப்பால் இருக்கக்கூடிய ஒரு மீகாத், ஒரு எல்கா மஸ்ஜித் ஜெஹரானா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில எத்தனை உம்ரா செஞ்சிருக்காங்க? 4 உம்ரா செஞ்சிருக்காங்க. அதுல ஒரு உம்ரா இந்த ஜெஹரானாவில் இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியத்தி வைத்து உம்ரா செய்திருக்கின்றார்கள். எனவே இந்த இடத்துல இந்த உம்ரா செய்வது ஒரு சுன்னத்தான காரியம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மஸ்ஜித் ஜெஹரானாவில் இருந்து ஏன் உம்ரா செய்தார்கள் என்று சொன்னால், அந்த பகுதியிலே தான் ஹுனைன் என்று சொல்லப்படக்கூடிய போர்க்களம் நடைபெற்றது. அந்த போர்க்களத்திலே அல்லாஹு தஆலா மகத்தான வெற்றியை கொடுத்தான் பெருமானாருக்கும் சஹாபா பெருமக்களுக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலா இந்த ஹுனைன் போர்க்களத்திலே வெற்றியை கொடுத்த காரணத்தினாலே அல்லாஹுக்கு ஷுக்ரியா, நன்றி செய்யும் முகமாக இந்த மஸ்ஜித் ஜெஹரானாவில் இருந்து உம்ரா நியத்தி வைத்து உம்ராவை நிறைவேற்றினார்கள் என்று வரலாற்று வருகின்றது. நீங்க பள்ளியாசலுக்கு போனீங்கன்னா வெளியில பாத்ரூம் பக்கத்துல அந்த போர்டு வைக்கப்பட்டிருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 உம்ரா செஞ்சிருக்காங்க. அது எந்தெந்த இடத்துல செஞ்சிருக்காங்க எல்லா விவரமும் அரபிலையும் இருக்குது, இங்கிலீஷ்லயும் இருக்குது. அது ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கிடுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியா இந்த இடத்துல இருந்து ஜெஹரானால இருந்து ஒரு உம்ரா செஞ்சிருக்காங்க. ஹுதைபியா இந்த இடத்துலயே ஒரு உம்ரா செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி மதீனாவில் இருந்து வரும்போது ஒரு உம்ரா செஞ்சிருக்காங்க. இப்படி 4 உம்ராக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹுனைன் போர்க்களத்திற்கு பின்னாடி எதிரிகள் விட்டு சென்ற கனிமத்து பொருட்களை, கனிமத்து பொருள்னா எதிரிகள் விட்டு சென்ற பொருட்கள், பல ஆயிரக்கணக்கான ஆடுகள் இருந்தது, ஒட்டகங்கள் இருந்தது.
அவைகள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களுக்கு பங்கிட்டு கொடுத்த இடமும் இந்த மஸ்ஜித் ஜிரானா தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு விரல்ல இருந்து, ஒரு நுனி விரல்ல இருந்து ஒரு 3 இடத்துல இருக்கும்போது தண்ணீர் வந்ததாக ஹதீஸிலே வருகின்றது. ஒழு செய்வதற்கும் குடிப்பதற்கும் அவர்கள் தண்ணீர் இல்லாத காரணத்தினாலே அந்த நேரத்திலே அந்த விரலில் இருந்து தண்ணீர் வந்ததாக வரலாற்றில் வருகின்றது. அப்படி நடைபெற்ற இடம், முதல் இடம் இந்த மஸ்ஜித் ஜிரானா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பால் கொடுத்த தாய் அன்னை ஹலீமத்து சாதியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வாழ்ந்த ஊரும் அந்த மஸ்ஜித் ஜிரானாவுக்கு பக்கத்துல தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த காலத்துல அரபிகள் கிராமத்திலே இருந்து மக்கா போன்ற பட்டணத்திற்கு வந்து குழந்தைகளை தத்தெடுத்து பால் கொடுக்கக்கூடிய ஒரு வளமை அந்த காலத்தில் இருந்து வந்தது. அன்னை ஹலீமத்து சாதியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், நாங்க இந்த மஸ்ஜித், இந்த ஜிரானா இந்த கிராமத்தில இருந்து நமது ஊரில் இருக்கக்கூடிய நிறைய பெண்கள் எல்லாம் மக்காவுக்கு போனாங்க. ஒவ்வொருவர்களும் ஒவ்வொரு குழந்தையை தத்தெடுத்தார்கள். ஆனால்